அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரி. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோங்க. இந்த ஊட்டி பகுதியில் இருக்கிற ஒரு ஆஃப் ரோட்டில் நம்ம புது பைக்கில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த பாதை எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன கேட் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டை தாண்டி நம்ம போகணுங்க. எல்லோரும் இந்த கேட்டை தாண்டி வர முடியாதுங்க. கரெக்டான அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போக முடியுங்க. அது என்ன அனுமதி அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதே மாதிரி இந்த ரோடு ஒரு மலை உச்சிக்கு போகுதுங்க. அது மலையோட சரிவுங்க. பயங்கரமான ஆபத்தான ஒரு மலை சரிவில் இந்த ஒரு ஆஃப் ரோடு இருக்குங்க. இந்த ஆஃப் ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி மேலே போகும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக தான் தெரியுங்க. ஆனால் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர போகிறேங்க. வரும்போது காரில் வர போகிறேங்க. இப்போ போகும்போது நான் பைக்கில் மேலே ஏறி போயிட்டுருக்கேன். காரில் வரும்போது இந்த பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இந்த மலை சரிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆச்சுன்னா, அதாவது நம்ம வீல் ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மலையிலிருந்து உருண்டு கீழே போயிருங்க. நம்மளும் சேர்ந்து அப்படியே உருண்டு போக வேண்டியதாக அந்த மாதிரி தான் இந்த பாதை இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வீடியோ. அது இந்த ஆஃப் ரோடு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் போகுங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த பகுதியில் சில பயணமெல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற விலங்குகளை பற்றியும் இந்த பகுதியை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அது இந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள். பயங்கரமான ஒரு காட்டு யானைகளை காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க மக்களே. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஆஃப் ரோடில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெண்டுங்க. இந்த இடத்துல நம்ம வண்டியை ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போகிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா திருப்பூருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக கரடு முரடான பாதை, ஃபுல்லாக கல். அது நம்ம இப்போ ஆக்டிவாவில் இருந்து ராயல் என்ஃபீல்டு அண்டருக்கு நம்ம அப்கிரேட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த ஆஃப் ரோட்டில் நான் ஈஸியாக பயணம் பண்ணி போயிட்டேங்க. இல்லைனா இந்த ஆஃப் ரோட்டில் நம்ம ஆக்டிவாவில் பயணம் பண்ணி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி மேலே போயிட்டுங்க. அங்கே இருந்து இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கி வர போகிறோங்க. ஆப்போசிட்டில் தெரிகிற மலையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் இந்த பாதையோட ஆபத்தும் இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியுங்க. இப்போ நம்ம காரில் கீழே இறங்கிட்டு இருக்கேங்க. போகும்போது நான் பைக்கில் போனேன். அந்த பைக்கை நம்ம போன ஒரு இடத்துல நிறுத்திட்டுங்க. அங்கே நம்ம நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட இந்த காரில் நம்ம இப்போ பயணம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ பயணம் பண்ணி போய் இங்கே இருக்கிற சில பகுதிக்கெலாம் நான் போக போகிறேங்க. இந்த இடத்துல நம்மளோட சேனலை பற்றி சில தகவலும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்ம நண்பர்கள் தொடர்ந்து எந்த ஒரு வீடியோவை காணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நானும் பார்த்தேங்க, படித்தேங்க. சில கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருப்பேன். சில கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளைவே பண்ண முடியலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோ கேட்டே இருக்கீங்க. பட் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே போன சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேங்க. பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல நம்ம காரை போய் நின்றுச்சுன்னா அதாவது ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. மேலே போகும்போது இந்த பெண்டு பைக்கில் காமிச்சா பார்த்தீங்களா, அந்த பெண்டு தான் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. கீழே இருக்க கல் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ லெஃப்ட்டில் காமிச்சிட்ருக்கோம். ரைட்டில் அப்படியே மலையோட சரிவுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் நம்மளோட கார் மலை உச்சியிலேருந்து அப்படியே உருண்டுருங்க. அதுக்கு மேலே நம்மளையும் காப்பாற்ற முடியாது, இந்த காரையும் காப்பாற்ற முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பாதைங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம சேனலை பற்றி, நம்ம வீடியோ பற்றி சில தகவல் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். சில நண்பர்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. மன்னிச்சுங்க நண்பர்களே. நம்ம ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. திருப்பி சொல்கிறேங்க. ஏன்னா நம்மளோட ஆக்டிவாக இப்போது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே சர்வீஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா ஆக்டிவாக நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் என்னோடய ஆக்டிவாவில் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நான் ஆக்டிவாவில் எங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன், நம்மளோட அனுபவம் எப்படி இருந்தது, அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குங்க.
அந்த ஆக்டிவா வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு பின்னாடி இப்போ பைக் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு 1700 கிலோமீட்டர் வந்து பைக்கில் வந்து இப்போ பயணம் பண்ணியாச்சுங்க. அடுத்து ஒரு 3000 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா நம்ம மலைப்பகுதிக்கு பயணம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து வேறு வழி இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க. என்னாலேயே மறுக்க முடியல. அதனால் இந்த சண்டே கம்மிங் சண்டே வந்து கண்டிப்பாக நான் வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறேங்க. அடுத்த வாரத்திலேயே கண்டிப்பாக வந்து வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இந்த பாதையை அப்படியே காமிச்சிட்டு தான் இந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் பாதையை நல்லா கவனிங்க மக்களே. இந்த பாதையை வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்குது. அதே சமயம் நம்ம இந்த தகவலையும் சொல்லிகிட்டே இருக்கேங்க. ஏன்னா வந்து என்னோடய சேனல் வந்து இப்போ வந்து 95K சப்ஸ்கிரைபர்களை வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நான் வந்து ஒரு 80K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டேங்க. அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அது 90க்கு மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்னென்னா நம்மளோட சேனலில் வர வீடியோக்கள் பெருசாக வந்து வியூஸ் போகல. என்ன காரணம்னு எனக்கும் தெரியுங்க, உங்களுக்கும் தெரியுங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு 3.5 மாதமாக வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு பயணம் பண்ணலைங்க. பயணம் பண்ணி வீடியோவும் 3.5 மாதமாக பதிவு பண்ணலைங்க. நம்ம இந்த நைட்டு வீடியோக்கள் இல்லைனா வந்து சில பகுதிக்கு காரில் பயணம் பண்ணி சில வீடியோக்கள் இந்த அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிற வீடியோக்கள் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் வந்து பெருசாக வியூஸும் போகலைங்க. இதுக்காக நான் வந்து வேறு இன்னொரு முயற்சி எடுத்திருக்கேங்க. அதாவது நம்மளோட காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனல் போக இன்னொரு சேனலை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த சேனலை பற்றி தெரியும்னு தெரியல. 548 சப்ஸ்கிரைபர்கள் வந்து வந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கி வரைக்குங்க. இதுக்கு மேலே வந்து உங்களோட ஆதரவில் கண்டிப்பாக வந்து அது வந்து 1K ரீச் ஆகி ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆச்சுன்னா அடுத்து அதில் ஒரு மானிட்டைசேஷன் கிடைக்குங்க. அந்த சேனலில் நைட் டிரைவ் பற்றியும் அனிமல் ஸ்பாட் ஆகிறத பற்றியும் அதாவது காடுகளில் இருக்கிற பாதைகளை பற்றியும் அங்கே இருக்கிற மக்கள் விலங்குகள் இதில் பற்றியெல்லாம் வீடியோக்கள் அந்த சேனலில் பதிவு பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனலை போக JR ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற இன்னொரு சேனல் நம்ம சேனல் இருக்குங்க. அது இந்த வீடியோவை வந்து நான் கொலாபரேட் பண்ணியிருக்கேங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான கொலாபரேட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேங்க. நம்ம இந்த வீடியோவோட டைட்டில் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 சேனல் காமிக்குங்க. காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனலும் காமிக்குங்க. JR ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற சேனலும் காமிக்குங்க. கண்டிப்பாக வந்து காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனலை பார்க்குற நண்பர்கள் JR ஃபோக்கஸ் வைல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிற வீடியோக்கள் வந்து காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனலில் வரதையும் உங்களால் பார்க்க முடியும். சில நண்பர்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டோட அங்கே இருக்க அனிமல்ஸையும் அதே மாதிரி நைட் டிரைவ் இதெல்லாம் பிடிச்ச நண்பர்களுக்கும் இருக்கலாங்க. அவங்களுக்கும் வந்து JR ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான பகுதிக்கு பயணம் பண்ணி வீடியோ போடுறாங்க. ஸோ அதனால் வந்து 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷங்க இந்த ஆஃப் ரோட்டில் நம்ம இப்போ பயணம் பண்ணி வந்திருக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மெயின் ரோட்டில் பயணம் பண்ணி போக போகிறோங்க. மெயின் ரோட்டில் பயணம் பண்ணி போயிங்க இங்கே இருக்கிற சில பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகிறோங்க. அந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது இங்கே சில அனிமல்ஸ்லாம் நான் பார்த்தேங்க. அதையெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த காரமடை ஜெய்ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனலில் வந்து மிக குறைவாக தான் வரப்போகுதுங்க. ஆனால் நான் நிறைய வீடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு இன்னொரு 15-20 வீடியோக்களில் இருக்குதுங்க. ஆனால் அந்த வீடியோக்கள் இதில் பதிவு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேங்க. அந்த வீடியோஸில் JR ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற சேனலில் வந்து பதிவு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வந்து அதாவது ஜனவரி மாதத்துலேயே வந்து ட்ரைபல் வில்லேஜுக்கெல்லாம் பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பருக்கு நான் கமெண்டில் சொல்லியிருந்தேங்க. அந்த நண்பர் வந்து தொடர்ந்து வீடியோக்கான எப்போ வீடியோ வரப்போகுது, எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து டிசம்பர் மாதத்துலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காருங்க. அவருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து ஜனவரியில் நான் வந்து பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஜனவரிலேருந்து தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோக்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் பயணம் பண்ணி போக முடியலைங்க. அதாவது ட்ரைபல் வில்லேஜுக்கு என்னால் பயணம் பண்ண முடியலைங்க. ஏன்னா வந்து இப்போ ஜனவரி மாதத்தில் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்ததுனால எனக்கு வந்து
ஆஃபீஸில் வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பொங்கல் டைமில் வந்து லீவு பெருசாக எனக்கு கிடைக்கலைங்க. அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சொந்தம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் அங்கேயெல்லாம் போனதுனால என்னால் வந்து எங்கேயுமே போக முடியலைங்க. அது கரெக்டாக பொங்கல் லீவ்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்ததுங்க. ஸோ அதனால் என்னால் எங்கேயுமே பயணம் பண்ணி போக முடியலைங்க. நான் கண்டிப்பாக வந்து பொங்கல் லீவ்லேயும் ஜனவரி 26லேயும் வந்து பயணம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். 2மே நம்மளுக்கு வந்து செட் ஆகாமல் போச்சுங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து வருத்தப்படுறேங்க. ஏன்னா போயிருந்தால் கண்டிப்பாக இப்போலாம் நான் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோலாம் பதிவு பண்ணியிருப்பேங்க. இன்னொரு நண்பர் வந்து மலேசியாவிலேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் 2 பேர் வந்து என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அது வந்து இப்போ வந்து வர வீடியோஸ்லாம் பெருசாக நான் பார்க்கலைங்க, எனக்கு பிடிக்கலைங்க. பழைய வீடியோக்கள் நிறையா இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேங்க. அதுலேயும் வந்து ஒரு வீடியோவை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாருங்க. 1.9K 1.9 மில்லியன் வியூஸ் வந்த ஒரு வீடியோவை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தாருங்க. அந்த நண்பர் மலேசியாவிலேருந்து வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொன்னாருங்க. அது வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற அனிமல் வந்து காமிச்சிட்டு உங்களுக்கு தொடர்ந்து அந்த தகவலை சொல்கிறேங்க. பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல வந்து ஒரு யானை கூட்டம், இந்த இடத்துல ஒரு 3 யானை வந்து ஒரு கூட்டம் இருந்ததுங்க. அந்த யானையை பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போது சில அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தேங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் போய் காமிக்கிறேங்க. இந்த யானை வந்து நம்ம ஊட்டியிலேருந்தே கல்லட்டி பாதையில் பயணம் பண்ணி வந்ததுக்கு பின்னாடி இங்கே இருக்கிற சிங்காரா பகுதிக்கு நான் பயணம் பண்ணி போனேங்க. இந்த சிங்காரா பகுதிக்கு பயணம் பண்ணி போகும்போதுங்க இந்த யானை கூட்டத்தை பார்த்தேங்க. அடுத்து ஒரு மான் கூட்டம். இது எல்லாமே நம்ம சிங்காரா அப்படிங்கிற பகுதிக்கு போகிற சாலையில் நம்ம பார்த்தேங்க. அதுக்கு முன்னாடி மசனகுடி அடைஞ்சது. ஏற்கனவே மசனகுடி அடைஞ்சதாங்க சிங்காராவுக்கு போனேங்க. அதுக்கு பின்னாடி திருப்பி மசனகுடி வந்து அங்கே வந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம பந்திப்பூர் சாலையில் பயணம் பண்ணலான்னு சொல்லி பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேங்க. அதாவது மசனகுடியிலேருந்து முதுமலை நோக்கி இப்போ போயிட்டுருக்கேன். அடுத்து பந்திப்பூர் வரைக்கும் பயணம் பண்ணி இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ரோடு காமிச்சா பார்த்தீங்களா, அதில் வந்து பைக்கில் மேலே ஏறும்போது மதிய வேலைங்க. அதுக்கடுத்து நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம வண்டியை நிறுத்திட்டு அடுத்து அங்கேருந்து சாயங்கால நேரத்தில் காரில் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கினாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானைங்க, 2 யானைங்க. 2 யானை வந்து ரோட்டோட ஓரத்தில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வந்து செடி கொடிகள்லாம் உடச்சி சாப்பிட்ருந்ததுங்க. அது ஜூம் பண்ணி பார்த்தேங்க. ஓரளவுக்கு தான் வீடியோ கிளியராக தெரிஞ்சதுங்க. கொஞ்சம் பிளரான மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு, அது வந்து சாயங்கால நேரங்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க அந்த ரெசார்ட்டில் போய் நம்மளோட வண்டியை வந்து நிறுத்திட்டிங்க. அங்கேருந்து அங்கே தங்கியிருந்த நண்பர்களோட காரில் வந்து அந்த மலை உச்சியில் இருக்கிற ரெசார்ட்லேருந்து நம்ம கீழே இறங்கி கல்லட்டி சாலையில் வந்துங்க. அடுத்து வந்து மசனகுடியிலேருந்து சிங்காரா பகுதிக்கு பயணம் பண்ணிட்டீங்க. சிங்காரா பகுதியில் இருந்து மறுபடியும் மசனகுடி வந்துங்க. மசனகுடியிலேருந்து முதுமலை நோக்கி பயணம் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் பந்திப்பூர் நோக்கி பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்காங்க. இந்த நேரம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு பயணம் ஆரம்பிச்சதுங்க. அதாவது ரெசார்ட்லேருந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சுங்க. இப்போ 5:30 மணிக்கு 5:45 இருக்குங்க சிங்காராவுக்கு போகும்போது. சிங்காராவுக்கு போகிறதுக்கு 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குங்க. அதே மாயார் போனோம்னா 5 மணியோட டைம் முடிஞ்சுதுங்க. அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. சிங்காராவுக்கு மட்டும் பார்த்தோன்னா வந்து அதிகபட்சமாக 6 மணி வரைக்கும் போகலாங்க. சிங்காராவுக்கு நம்ம 6 மணிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு மசனகுடியில் ஒரு டீயை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து அப்படியே பயணம் பண்ணி வரும்போது ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து ஒரு 7:15 ஆச்சுங்க. இந்த 7:15க்கு நம்ம முதுமலை சாலையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்குங்க. முதுமலை சாலையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க எத்தனை வாகனங்களாக வருதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான வாகனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ வாகன நெரிசல்லையும் இங்கே வந்து ரோட்டோட ஓரத்தில் சில யானை கூட்டங்கள்லாம் இருந்ததுங்க. அது எல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அதுபோக வீடியோவோட எண்டில் ஒரு ஒற்றை யானை பயங்கரமான அட்டகாசம் பண்ணிட்டு இருந்ததுங்க. அதையும் காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வந்து வண்டிகள் வருது. நம்ம சைடில் போகிற வண்டிகளை வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் இந்த நேரத்தில் இந்த பகுதியில் பயணம் பண்ணி போகும்போது ஒன்றும் டிராஃபிக் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2வது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து யானைகள் இருந்தால் இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறது பழக்கங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பொதுவாகவே சண்டே டைமில் போனோம்னா இந்த பகுதியில் வந்து எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகுங்க. இந்த இடத்துலான டிராஃபிக்கு காரணம் வந்து சைடில் வந்து ஒரு 3 யானை இருந்ததுங்க.
2 பெரிய யானை, ஒரு சின்ன குட்டி யானை இருந்ததுங்க. அதே மாரி இந்த பகுதியில வந்து வாகனங்கள் அதிகமா இருந்ததுனாலயும் டிராஃபிக் அதிகமா இருந்ததுங்க. யானை இருந்தது மட்டும் காரணம் கிடையாதுங்க. வாகன நெரிசலும் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. பர்ட்டிகுலரா சண்டேல இந்த பகுதியில வந்து வாகனங்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அது வந்து இப்போ ரீசெண்டா வந்து பந்திப்பூர் வந்து சஃபாரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. முதுமலை சஃபாரி மட்டும் தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து முதுமலை பகுதியில வந்து எக்கச்சக்கமான டிராஃபிக் இப்போ ஆயிட்டு இருக்குதுங்க. அது பர்ட்டிகுலரா சொல்லணும்னா சண்டேங்க. வீக் டேஸில் வந்து ஓரளவு பரவாயில்லங்க. வாகனம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. சண்டே டைமில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து யானை கூட்டம், 2 பெரிய யானை, அந்த பெரிய யானைகளுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன குட்டி யானை இருந்ததுங்க. ஸோ நம்ம மக்கள் அப்படியே வந்து எல்லாமே ஸ்லோ பண்ணி போயிட்டு இருந்ததுனால தான் இந்த இடத்துல ஒரு சின்ன டிராஃபிக் ஆச்சு. பட்டு எந்த வண்டி நிற்கலைங்க. எல்லாமே வந்து மூவிங்கில் தான் இருந்துச்சுங்க. தொடர்ந்து இந்த யானையை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து பந்திப்பூர் சாலையில் பயணம் பண்ணி போயிட்டுருந்தோங்க. பந்திப்பூர் சாலையில் பயணம் பண்ணிங்க நம்ம குண்டல்பட்டு வரைக்கும் போயிட்டுங்க. திரும்பவும் வந்து இதே சாலையில் நம்ம பயணம் பண்ணி வரப்போகிறோங்க. வந்து நைட்டு வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்ச ரெசார்ட்டில் போய் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. அதனால் வந்து இப்போது 8 மணிக்கு நம்ம வந்து குண்டல்பேட்டை அடைஞ்சிட்டாங்க. 8 மணிக்கு குண்டல்பேட்டை அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்கே வந்து டீயை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்பவும் பந்திப்பூர் வழியாக வந்து வந்துங்க முதுமலை அடைஞ்சு மசனகுடி அடைஞ்சு நம்ம ரெசார்ட்டுக்கு பயணம் பண்ணி போக போகிறோங்க. நான் குண்டல்பேட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து பந்திப்பூர் பகுதிக்கு வரும்போதுங்க இங்கே ஒற்றை காட்டு யானை ஒன்று பார்த்தேங்க. செமையான அட்டகாசம் பண்ணிட்டு இருந்ததுங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பகுதியில் வந்து இந்த ஒற்றை யானை வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு தான் நானும் கேள்விப்பட்டேங்க. அது வந்து இப்போ நான் பயணம் பண்ண இந்த பதிவு வந்து ஜனவரி மாதம் பயணம் பண்ணதுங்க. ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்குங்க, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி இந்த வாரம் பயணம் பண்ணதுங்க. அந்த நேரத்தில் இங்கே பயணம் பண்ணும்போது ஒற்றை யானை ஒன்று எக்கச்சக்கமாக கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேங்க. மற்றபடி பெருசாக யானையை பார்க்க முடியலைங்க. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு 3 யானை பார்த்தேன். அதே மாதிரி சிங்கார பகுதியிலே ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மசனகுடி பகுதியில் ஒரு கூட்டத்தை காமிச்சிருப்பேன், அதையும் உங்களுக்கு காமிச்சேங்க. இது போக அந்த ஒற்றை யானை தான் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ஆச்சுங்க. அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. அந்த யானை தான் வசூல் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசூல் ராஜா யானையை பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வசூல் ராஜாவை வந்து கிட்டத்தட்ட 4 டைம் பார்த்துருக்கேன். பட் வீடியோவில் வந்து 2 டைம் தான் காமிச்சிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே குண்டல்பேட்டு பகுதிக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க மக்களே. இப்போ குண்டல்பேட்டு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டு அடுத்து வந்து இந்த வசூல் ராஜாவை நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. மக்களை இப்போ பார்த்துங்க, இந்த மாதிரியான வீடியோ பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி நம்மளோட கார்மடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனலில் கண்டிப்பாக குறைவாக தான் வரப்போகுதுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற சேனலில் இருக்க வீடியோக்கள் பாருங்கள். அந்த சேனலில் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான நைட் ட்ரைவ் பற்றி தான் நான் வந்து வீடியோக்கள் பதிவு பண்ண போகிறேங்க. நம்மளோட கார்மடை ஜெய்ஸ்ட்ரிப் சேனலில் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அடுத்த வாரத்தில் இருந்து ட்ரைபல் வில்லேஜை பற்றி கண்டிப்பாக வீடியோ வரப்போகுதுங்க. தொடர்ந்து நம்ம வந்து ஆஃப் ரோட்லேயும் கரடுமுரடான ரோட்லேயும் இல்லை வந்து கரடுமுரடான ரோடு இருந்த கிராமங்கள்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய கிராமங்களுக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் விஷயங்கள்லாம் நிறைய வந்து சேகரித்து வச்சுருக்கேங்க. அந்த பகுதிக்கெல்லாம் பயணம் பண்ணி அந்த கிராமங்களை பற்றி அடுத்து தொடர்ந்து சில வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது கோத்தகிரி பகுதியில் வந்து எக்கச்சக்கமான கிராமங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து சாலை விஷயத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நண்பர் வந்து தொடர்ந்து சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற கிராமங்களை பற்றி வீடியோக்களை பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டுருந்தாருங்க. ரொம்ப நாளாக அவர் கேட்டிருக்காருங்க. அது போக அந்தியூர் சைட்லேயும் இருக்கிற கிராமங்களுக்கு பயணம் பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கிராமங்கள்னால் லிஸ்ட்டெல்லாம் வந்து அவர் அனுப்பியிருக்காருங்க எனக்கு, அதாவது கமெண்டில் சொல்லியிருக்காருங்க. அந்த கிராமங்களுக்குலாம் கண்டிப்பாக அடுத்து தொடர்ந்து நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. நம்ம இன்னும் அடுத்து ட்ரைபல் வில்லேஜுக்கு பயணம் பண்ணி நம்மளோட சேனலில் ட்ரைபல் வில்லேஜை பற்றி வீடியோ பதிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து ட்ரைபல் வில்லேஜை பற்றி தான் வீடியோவும் வரப்போகுதுங்க. ஏதாவது 1-2 வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் போடுறாங்க. இல்லைனா ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணுறேங்க. இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஒரு வண்டிக்கு பின்னாடியே நம்ம போயிட்டுருந்தாங்க. ஏன்னா ஓவர்டேக் பண்ணி போக முடியல. தொடர்ந்து வந்து காய்கறி வண்டிக்கு நிறைய போயிட்டு இருந்ததுங்க.
வாகனங்கள போகும்போது இந்த சாலையில் எக்கச்சக்கமான ஸ்பீடு பிரேக் இருக்கும். ஏன்னா பந்திப்பூர் பகுதியில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. பந்திப்பூர் பகுதியிலையும் அதே மாதிரி இந்த சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற திம்பம் சாலை அந்த மாதிரியான சாலையெல்லாம் வந்து ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்கும். என்ன காரணம்னா இந்த பகுதியில் வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும். நம்ம வந்து வேகமாக போனோம்னா அந்த வனவிலங்குகள் மேலே நம்மளோட வண்டியை இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால நிறைய இடத்துல ஸ்பீடு பிரேக்கெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பகுதியிலையும் வந்து ஸ்பீடு பிரேக் நிறையா இருந்ததுங்க. இங்கே இருக்கிற அந்த ஒற்றை யானை வந்து, அதாவது வசூல்ராஜா சொல்கிற ஒற்றை யானை வந்து கரெக்டாக ஸ்பீடு பிரேக் இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருந்ததுங்க. அந்த ஸ்பீடு பிரேக் இருக்கிற இடத்துல காய்கறி வாகனங்கள்லாம் போகும்போது கண்டிப்பாக வந்து வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி தான் கண்டிப்பாக ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றி இறக்குவாங்க. அந்த சமயங்களில் இந்த ஒற்றை யானை வந்து அந்த வண்டியில் இருந்து ஏதாவது ஒரு காய்கறி மூட்டையை இழுத்து கீழே போட்டு சாப்பிட்றத வாடிக்கையாக வச்சுருக்குங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. ஒரு கோஸ் மூட்டையை இழுத்து போட்டு ரோட்டில் சாப்பிட்ருந்ததுங்க. இன்னொரு வண்டியில் வந்து கேரட் மூட்டையை இழுத்து போட்டு சாப்பிட்ருந்ததுங்க. அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவிலையும் காமிச்சிருப்பேங்க. இந்த வீடியோவில் வந்து எக்கச்சக்கமான வாகனங்களை வந்து தடுக்க ட்ரை பண்ணுச்சுங்க. பட் வந்து எந்த ஒரு வாகனமும் நம்ம பார்த்த வரைக்கும் கிடைக்கலைங்க. அதுக்கு பின்னாடி கிடச்சிருக்கான்னு தெரியலிங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாருங்கள் ஒரு வண்டியை போய் இழுக்க போகுதுங்க. ஆனால் இந்த பகுதியில் காய்கறி வண்டி ஓட்டுற டிரைவர்களுக்கே நல்லா இந்த யானையை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குங்க. வந்ததுமே வேகமாக சலுசலுன்னு போயிட்டாங்க. எங்கேயுமே ஸ்லோ பண்ணலைங்க அவங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பீடு பிரேக் பகுதியில் தான் இந்த யானை வந்து நின்று காய்கறி வண்டிகளை வந்து மடக்குதுங்க. அது வந்து காய்கறி வண்டிகள் அந்த ஸ்மெல்லு வந்து அது யானைக்கு நல்லா தெரியும் போல இருக்குங்க. அந்த வண்டிகளை மட்டும் கரெக்டாக வந்து குறி வச்சு அந்த வண்டியை போய் பார்த்தீங்கன்னா வந்து தாக்க போகிற மாதிரி போகுதுங்க. பட் வண்டியை வந்து தாக்கலைங்க. அந்த மூட்டைகளை மட்டும் இழுக்க தான் ட்ரை பண்ணுதுங்க. நம்மளும் வந்து ஒரு வண்டிக்கு பின்னாடி போய் இந்த யானைக்கு முன்னாடி போய் லாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வண்டிக்கு பின்னாடி போகாமல் இருந்தோம்னா, அதாவது கொஞ்சம் நம்ம போகும்போது எந்த ஒரு வண்டியும் இல்லாமல் நம்ம மட்டும் போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த யானை நின்றுருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு வண்டிக்கு பின்னாடியே போனதுனால என்னாச்சுன்னா, அந்த வண்டி ரெகுலராக இந்த பகுதியில் பயணம் பண்ணுற வண்டி போல இருக்குங்க. யானை இருக்குது தெரிஞ்சு வந்து சுதாரிச்சு அவர் போயிட்டாருங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து யானை விட்ட லெஃப்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டேங்க. ரைட்லேயும் ஏறி போக முடியல. ஏன்னா ரைட்டில் வந்து வாகனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுங்க. நம்மளும் ரைட்டில் ஏறலைன்னா ஆப்போசிட்லேயும் ரைட்டில் வண்டி வருதுங்க. நம்மளுக்கு பின்னாடி இருக்க வண்டிகளும் வந்து ரைட்டில் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அந்த ரைட்டில் ஏறி வரும்போது நம்ம வண்டி நின்றதுனால அந்த யானைக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல், அதாவது அதோட கண்ணில் படாமல் எல்லாமே ரைட்டில் ஏறி அந்த வண்டியெல்லாம் போயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து போகலான்னு நினைக்கும்போது நான் போகலான்னு நினச்சி ரைட்டில் ஏறும்போது ரைட்டில் வந்து வாகனம் வருதுங்க. அந்த மாதிரி தான் தொடர்ந்து இருந்ததுங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 15 நிமிஷம் நாங்கள் லாக் ஆகிட்டாங்க. 15 நிமிஷத்தில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வண்டியை பின்னாடி நின்றுருந்தேங்க. பாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப தள்ளி தான் நின்றுருந்தேங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் யானை எப்போ வேணால் அட்டாக் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அது வந்து நாங்கள் இந்த யானையை பார்த்தத பார்க்கும்போதே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுங்க. இந்த யானை காய்கறி வண்டியை பார்த்து மட்டும்தான் தும்பிக்கை நீடிச்சுங்க. மற்ற வண்டியை பார்த்து வந்து பெருசாக ஒன்றும் கண்டுக்கவே இல்லைங்க. அதுபோக வந்து ஆப்போசிட்டில் வந்த லாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சல்லுன்னு போயிடுச்சுங்க. காரில் வந்தவங்க மட்டும் கொஞ்சம் தயங்கி வந்தாங்க நம்மளை மாதிரிங்க. சில பேர் வந்து தயங்கி வந்தாங்க. சில காரு வந்து ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குங்க நம்மளை மாதிரியே. நாங்களும் பயந்துட்டு அப்படியே நின்றுட்டேங்க. தொடர்ந்து நம்ம அப்படியே நின்றுருக்கும்போது ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு பஸ் வந்துச்சுங்க. இந்த பஸ்ஸை என்ன நினச்சுன்னு தெரியல, தாக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த பஸ் பக்கத்துலேயும் போச்சுங்க. அப்புறம் கடைசியில் பஸ்ஸுன்னு தெரிஞ்சால் நம்ம திரும்பி பின்னாடி வந்துருச்சுங்க. பாருங்கள் இப்போ காரில் போகுது. அந்த காரில் ஒன்றும் பண்ணலைங்க. எம்டியாக ஒரு வாகனம் போகுது. அந்த வாகனத்தையும் ஒன்றும் பண்ணலைங்க. அதாவது பிக்கப் போகுது. அந்த பிக்கப்பையும் ஒன்றும் பண்ணலைங்க. அதே காய்கறி மூட்டை ஏற்றிட்டு போகிற லாரினா கண்டிப்பாக வந்து தும்பிக்கை நீட்டுதுங்க. ஏன்னா யானைகளுக்கு பொதுவாக சென்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. யானைகளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விலங்குகளுக்கும் வந்து அந்த சென்ஸ், அதாவது ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து காய்கறி வண்டிகளை மட்டும் கரெக்டாக வந்து ஸ்மெல் பண்ணி தும்பிக்கையை நீட்டி அந்த வண்டியில் இருக்கிற மூட்டையை இழுக்க ட்ரை பண்ணுதுங்க. பாருங்கள் காரில் போகுது பாருங்கள், எதுவுமே அது பண்ணலைங்க. நம்மளும் ரைட்டில் ஏறி போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஏறி போகலான்னு நினைக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா வந்து உருவத்தை பார்த்தா பெருசாக இருந்ததுங்க. அது லெஃப்ட் சைடில் ரோடை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடுச்சுங்க. ரைட்டில் மட்டும்தான் நம்ம ஏறி போக முடியுங்க.
ரைட்டில் ஏறி போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம வண்டிக்கு முன்னாடி நேராக வந்ததுங்க. ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரைட்லையும் ஏற முடியல. ஸோ அதனால் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ரிவர்ஸில் போனோங்க. பின்னாடியே வந்து 1, 2 வாகனம் மட்டும் தான் நின்றுருந்ததுங்க. பெருசா எதுவும் நிக்கல. வர வர பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து லெஃப்ட்ல நின்றுருந்தனால, அந்த பின்னாடி வந்த வண்டி எல்லாமே ரைட்ல ஏறி ஏறி போயிருச்சுங்க. ரைட்ல ஏறும்போது மேக்ஸிமம் அவங்க வந்து யானைகளை தாண்டி போயிடுறாங்க. அதாவது லெஃப்ட்ல யானை நிக்குதுங்க. ரைட்ல வந்து வாகனம் ஏறி ஏறி டக்கு டக்குன்னு போயிருச்சுங்க. நம்ம மட்டும் தான் ரைட்ல ஏற முடியாம போயிருச்சுங்க. அது வந்து நான் சொன்ன மாரி ஒரு 15 நிமிஷங்க. அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு சின்ன கேப் விட்டுச்சுங்க. ஆனா ரைட்ல வந்து யானை டோட்டலா ரைட்ல வந்து அப்படியே அதாவது ரோட்டோட ஓரத்தில இருக்கிற அந்த மண் ரோட்ல கொஞ்சம் நடந்து வந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் லெஃப்ட்ல வந்துருச்சுங்க. திருப்பி வந்து ரைட்ல போகும்போது, நாங்க வந்து டக்குனு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கு பின்னாடி இந்த யானை வந்து ரோட்ல எவ்வளோ நேரம் நின்னு வண்டிகள வந்து மடக்குச்சுன்னு எங்களுக்கும் தெரியலிங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து போலான்னு நெனைக்கும்போது, அது வந்து தொடர்ந்து நம்ம வண்டிக்கு முன்னாடியே வந்துச்சுங்க. நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ரிவர்ஸ்ல போய் போய் நின்ட்டேங்க. அது பக்கத்துல இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அட்டாக் பண்ணிரும்ன்னு நல்லாவே தெரிஞ்சதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போய் நாங்க நின்ட்டோங்க. மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது எல்லாமே ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா பக்கத்துல இருந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங்ல நின்னு ஜூம் பண்ணி பக்கத்துல இருக்கிற மாரி உங்களுக்கு வீடியோல நல்லா தெளிவா காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து செடி கொடிகள்லாம் உடைச்சு போட்டிருக்கும் போல இருக்குங்க. கீழ வந்து வண்டியெல்லாம் ஏறுனதுனால பச்சையா இருந்ததுங்க. நம்மளோட வண்டிய தொடர்ந்து அப்புறம் இங்க பாருங்க தாக்குறதுக்காக முன்னாடி வர மாரி வந்துட்டே இருந்ததுங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரிவர்ஸ்ல போயிட்டே இருந்தோம். பின்னாடி இருக்கிற வண்டி வந்து அ இந்த டைம்ல எதுவுமே இல்லைங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா ஒரு லாரி வந்துச்சுங்க. அந்த லாரி ரைட்ல ஏறி வரும்போது, இந்த யானையும் ரோட்டோட ரைட்ல ஏறிருச்சுங்க. ஸோ அந்த லாரிக்காரனால போக முடியலைங்க. அவரு வந்து ரைட்ல வந்து ரிவர்ஸ்ல போனாரு. நாங்க வந்து லெஃப்ட்ல ரிவர்ஸ் போனோம். இப்படியும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 200, 300 மீட்டர் போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரைட்ல இருந்த யானை வந்து மறுபடியும் ரோட கிராஸ் பண்ணி மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வந்துச்சுங்க. லெஃப்ட்டுக்கு வந்த பின்னாடி என்ன நினைச்சதுன்னு தெரியலைங்க. மறுபடியும் ரைட்ல ஏறி அந்த ரைட்ல இருந்த லாரிய வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போச்சுங்க. அதில வந்து ஏதாவது காய்கறி இருக்குன்னு நினச்சிட்டு தான் அது போச்சுங்க. ஆனா வந்து அது வந்து ஒரு மரக்கட்டை ஏத்திட்டு வந்த லாரிங்க. நாங்க வந்து அவர்ட்ட கேட்டோம். காய்கறியான்னு கேட்கும்போது, இல்ல வந்து விறகுன்னு சொன்னாருங்க. ஆனா அதுக்கு தெரியல போல இருக்குங்க. அந்த லாரிய அட்டாக் பண்ணுறதுக்காக அது அதாவது நம்ம வண்டிய கிராஸ் பண்ணி ரைட்ல ஏறி அந்த வண்டிக்கு முன்னாடி போய் நின்னுச்சுங்க. நாங்க அந்த டைம்ல டக்குனு வந்து முன்னாடி போயிட்டோங்க. அதோட இந்த வீடியோ பதிவ நான் முடிச்சுட்டேங்க. அடுத்து தொடர்ந்து நம்மளோட சேனல்ல ட்ரைபல் வில்லேஜ்ல பத்தி வீடியோ வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.